தி என்வியஸ் நெய்பர் அப்படின்னு ஒரு லெசன் பார்ப்போம். இந்த லெசனில் என்வியஸ் அப்படின்றது ஜெலஸ், பொறாமை. நெய்பர்ன்றது நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம பக்கத்து வீட்டு, எதிர் வீடு, பின்னாடி வீடு, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம நெய்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொறாமை கொண்ட ஒரு நெய்பர், அவங்களுக்குள்ளே என்ன ஸ்டோரி நடக்குது அப்படின்றத இந்த லெசனில் கதையாக சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. Now read the Japanese folk tale about two neighbors. ஸோ இது ஒரு ஜாப்பனீஸ் கதை. ஃபோக் டேல் அப்படின்றது வாய் வழியாக வந்த கதையை சொல்லுவாங்க, எழுதப்படாத வாய் வழியாக வந்த கதை. அபவுட் டூ நெய்பர், ரெண்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள பற்றின ஒரு கதை தான் இந்த ஸ்டோரி. இன் தி ஓல்ட் டேஸ் there lived an honest man with his wife. ஸோ ஒரு காலத்தில் அப்படின்னா ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். ஒரு காலத்தில் ஹானஸ்ட், ரொம்ப நேர்மையான ஒரு மனிதன், அவருடைய ஒய்ஃப், ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு வராங்க. who had a pet dog. அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இப்போ ஒரு செல்ல பிராணி டாக் இருக்குது, which they used to feed with fish and tidbit from their own kitchen. ஸோ தினமும் அதுக்கு ஃபிஷ் கொடுப்பாங்க. அப்புறம் கிச்சனில் இருக்கக்கூடிய வேஸ்ட், டிட்பிட் அப்படின்னா கிச்சன் வேஸ்ட்டு, அதுதான் வந்து டிட்பிட். ஸோ கிச்சனில் இருக்கக்கூடிய எல்லா வேஸ்ட்டு வந்து நம்ம மிச்சான ரைஸ்லாம் போடுவோம்ல, ஸோ அதெல்லாம் கொடுத்து அதை வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சாப்பாடு கொடுத்துட்ருந்தாங்க. ஒன் டே as the old folks went out to work in their garden. ஸோ ஒரு நாள் அவங்களுடைய நிலத்தில் வேலை செய்ய இப்போ அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க. the dog went with him. கூடவே இந்த நாயும் போச்சு, அவங்களோட பெட் டாக். and began playing about. ஸோ இப்போ அந்த கார்டனில் போயிட்டு இந்த நாய் அங்கே இங்கே ஓடி விளையாடிட்டுருக்கு. all of a sudden a dog stopped short. திடீர்னு இப்போ ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்த நாய் திடீர்னு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. and began to bark. உடனே இப்போ குலைக்க ஆரம்பிக்குது. வா அப்படின்னு சொல்லிட்டு குலைக்க ஆரம்பிக்குது. wagging his tail violently. waggingனா வால் ஆட்டுறது, வாலை வேகமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வயலண்ட்டாக ஆட்டிகிட்ருக்கு. ஸோ வால் ஆட்டிக்கிட்டு வான்னு கத்திக்கிட்டு இருக்கு அந்த டாக். திடீர்னு the old man thought that there must be something nice to eat under the ground. சொன்னே இவர் என்ன நினச்சிட்டாரு, ஏதோ கிரவுண்டுக்கு அடியில் ஏதோ சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு பொருள் வந்து கிடச்சிருக்கு, அதனால அது குலைக்குது அப்படின்னு நினச்சிட்டு இவங்க நினைக்கிறாங்க. ஸோ they brought a spade and began digging. ஸோ ஸ்பேட் எடுத்துகிட்டு, அந்த மண்வெட்டி சொல்லுவோம்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இப்போது டிக் பண்ண ஆரம்பிச்சாங்க, தோண்ட ஆரம்பிச்சிடறாங்க. when lo and behold, இங்கே lo and beholdன்றது ஒரு ஃப்ரேஸ் இது நமக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு சீன், அந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு சீன் க்ரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். அதான் lo and behold. ஸோ when lo and behold the place was full of gold pieces and silver. ஸோ இப்போ அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு சீன் உருவாகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தோணுன அந்த இடத்துல ஃபுல்லாக கோல்டும் வெள்ளியும் அப்படியே குவிஞ்சு கிடக்கு. அண்ட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ப்ரெஷியஸ் திங்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னும் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் கூட அந்த பூமிக்கடியில் இருந்தது இவங்க தோண்டின இடத்துல. which has been buried there. ஸோ அந்த இடத்துல யாரோ புதைச்சி வச்சுருக்காங்க. பரீட்னா புதைக்கிறது. ஸோ they gathered the treasure and after giving alms to the poor bought themselves rice fields and corn fields and became wealthy people. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரெஷர்ன்றது புதையல். ஸோ அந்த புதையலெல்லாம் இவங்க எடுத்துக்கிட்டு ஏழை மக்களுக்கு சில விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு, ஆம்ஸ்னால் கொடுக்கறது, பிச்சை போடுவோம் சொல்லுவோம். ஸோ அது ஆனால் இங்கே கொடுக்குறது கூட, இல்லாதவங்களுக்கு கொடுக்குறத கூட ஆம்ஸ் சொல்லுவோம். ஸோ இல்லாதவங்களுக்குலாம் கொடுத்துட்டு இவங்களுக்கு ஒரு ரைஸ் ஃபீல்ட் உருவாக்கிக்கிறாங்க, கார்ன்ஃபீல்டு உருவாக்கிக்கிறாங்க. இப்போ இவங்க பணக்காரங்களாக ஆயிடுறாங்க. வெல்த்தின்னா பணக்காரங்க. ஸோ பணக்கார ஒரு பர்சனாக இவங்க மாறிடுறாங்க. now in the neighboring house there dwelt a covetous and stingy old couple. ஸோ இவங்க வீட்டு பக்கத்தில் இப்போது டுவெல்ட்னா வாழ்கிறவங்க, டுவெல்னா அந்த வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்களா, அது டுவெல்லுடைய பாஸ்டன்ஸ் தான் டுவெல்ட். கொவிட்டஸ்னால் செல்ஃபிஷ், தனக்கு மட்டும்தான் இல்லை, நம்ம தான் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸ்ட்ரிஞ்சின்னா ரொம்ப யாருக்கும் எதுவும் கொடுக்காம தனக்கு தானே வச்சுப்பான் இல்லையா, அன்ஜெனரஸ் சொல்லுவோம். ஸோ யாருக்கும் எதுவும் கொடுக்காம தனக்கு மட்டுமே அதை வச்சு கஞ்சன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஸ்டிஞ்சி. ஸோ ரொம்ப கஞ்சையாக இருப்பான், தனக்கு தான் எல்லாமே நினைக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து இவங்க வீட்டு பக்கத்தில் இப்போ இருக்காங்க, டுவெல் பண்ணுறாங்க. டுவெல்னால் வாழ்கிறது. இவங்களும் ஒரு ஓல்டு கப்பல், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். கப்பல்ஸ்னால் எங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே. who when they heard what had happened came and borrowed the dog. ஸோ இப்போ இந்த கதையை வந்து அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு நாய் இருந்துச்சு, அந்த நாய் குலைச்ச இடத்துல தோணுனா சிறுவல் கோர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதை தெரிஞ்ச உடனே அந்த வீட்டில் போய் அந்த நாயை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு வராங்க. and having taken him home prepared a good feast for him. ஸோ அந்த நாயை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அதுக்கு வேண்டிய சாப்பாடு ரொம்ப நல்லா அப்படியே விருந்தாக சமைச்சு போடுறாங்க. and said, if you please Mr. Dog, we should be much obliged to you if you show as a place with plenty of money in it. ஸோ உடனே அந்த நாய்க்கு நல்ல விருந்தெல்லாம் கொடுத்து சொல்கிறாங்க, ப்ளீஸ் மிஸ்டர் டாக், இந்த நாயே நீ வந்து
எந்த இடத்துல நான் உங்கள் கார்டனில் எப்படி கோல்ஸ்லாம் இருக்கிற இடத்த நீ காட்டினியோ அதேமாதிரி என்னோடய பிளேஸ்லையும் நிறைய காசு இருக்கக்கூடிய ஒரு இடத்த நீ காட்டினேன்னா நான் உங்களுக்கு ரொம்ப அப்ளிக்டாக இருப்போம். அப்ளிக்டுனா தேங்க்ஃபுல்லாக இருப்போம், உனக்கு ரொம்ப நன்றியானவங்களாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓல்டு கப்பிள் வந்து அந்த நாய்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்த்துடலாம். லோ அண்ட் பிஹோல்டு அப்படின்றது ஃப்ரேஸ் அது. ஸோ புதுசாக ஒரு சீன், நியூ சீன். ஆர்ம்ஸ்ன்றது சேரிட்டி, ஹெல்ப் பண்ணுறது. டுவெல்ட்னா டுவெல் அப்படிங்கிறதோட பாஸ்ட் டென்ஸ், ஸோ லிவ் இன், வாழ்கிறது. covetous அப்படின்னா செல்ஃபிஷ், தனக்கு மட்டும்தான் நினைக்கிறது. ஸ்டிஞ்சினா அன்ஜெனரஸ், கஞ்சம். obligedனா தேங்க்ஃபுல். The dog, however, who up to that time had received nothing but cuffs and gifts from his host. ஸோ இப்போது இதுக்கு முன்னாடி இந்த நாயை கூப்பிட்டு போய் விருந்து கொடுத்தாங்க இல்லைங்களா. ஸோ அந்த வீட்டில் தான் வந்து ஹோஸ்ட்டு சொல்லுவாங்க. இப்போ இவர் நாய் தான் வந்து கெஸ்ட்டை பார்த்துக்கிறவங்க தான் ஹோஸ்ட்டு. ஸோ இந்த ஹோஸ்ட் இந்த நாயை வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, வெறும் எப்போ பார்த்தாலும் அதை அடிச்சுக்கிட்டு உதச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. கஃப்ஸ்னால் அடிக்கிறது, கிக்ஸ்னால் உதைக்கிறது. ஸோ இந்த மாதிரி அடியும் உதையும் தான் இதை வாங்கிட்டு இருந்தது இந்த நாய். would not eat any of the dainties which they set before him. ஸோ இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் இதுங்க அடிச்சுட்டு உதச்சிட்டு இருந்ததுனால அவங்க கொடுத்த அந்த பெரிய ஒரு விருந்தை கூட இது சாப்பிடவே இல்லை. டெயின்டிஸ்னால் சம்திங் குட் டு ஈட், ரொம்ப சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அவ்வளோ நல்ல விஷயங்கள் கொடுத்தும் கூட அது சாப்பிடவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க செஞ்ச ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி. ஸோ த ஓல்ட் பீப்புள் பிகேன் டு கெட் கிராஸ் அண்ட் புட்டிங் அ ரோப் அரவுண்ட் த டாக்ஸ் நெக் லெட் ஹிம் அவுட் இன் டு த கார்டன். ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க, இப்போது சரின்னு எடுத்து அந்த சாப்பாடு எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதோடைய கழுத்தில் ஒரு கயிறை கட்டிட்டு கார்டனுக்கு இப்போ இதை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. பட் இட் வாஸ் ஆல் இன் வெயின். ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, அதை கூப்பிட்டுட்டு போய் வேஸ்ட்டாக தான் போச்சு. ஹி லெட் தம் லீட் ஹிம் வேர் தே மைட். ஸோ இது எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் அது பின்னாடியே இவங்க திரியிறாங்க. நாட் அ சவுண்ட் வுட் த டாக் அட்டர். ஒரு சின்ன சவுண்டு கூட இந்த நாய் கொடுக்கவே இல்லை. அட்டர்னா சவுண்ட் கொடுக்குறது. ஸோ ஒரு சின்ன சவுண்டும் இது கொடுக்கல. he had no bow wow for him. ஸோ ஒரு சின்னதாக ஒரு bow wow கூட இது சொல்லவே இல்லை. at last however the dog stopped at a certain spot. ஸோ இப்போ என்ன பண்ணுது, இந்த நாய் ஒரு வழியாக ஒரு இடத்துல இந்த நாய் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிடுது. and began to sniff. ஸ்னிஃப்னா அந்த மூக்கால் இது சுவாசம் இது பண்ணோம் இல்லையா, ஸ்மெல் வருதான்னு பார்க்கும் இல்லையா, அதுதான். இப்போது அது மோப்பம் பிடிக்குது. ஸ்னிஃப்னா மோப்பம் பிடிக்கிறது. ஸோ திங்கிங் தட் திஸ் மட் ஷியர்லி பி த லக்கி பிளேஸ் தே டக். ஸோ இதுதான் வந்து இது ரொம்ப லக்கியான பிளேஸ் போல் இருக்குது, இங்கே தான் வந்து எல்லா ட்ரெஷரும் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அதை தோண்ட ஆரம்பிச்சிருங்க. அண்ட் ஃபவுண்ட் நத்திங் பட் அ குவான்டிட்டி ஆஃப் டர்ட் அண்ட் நஸ்டி அஃபல்ஸ். ஸோ அந்த இடத்துல எதுவுமே இல்லை, வெறும் அழுக்கு, அஃபல்னா வேஸ்ட்டு, சும்மா தேவையில்லாத வேஸ்ட்டு தான் அந்த இடத்துல இருந்தது. ஓவர் விச் தே ஹேட் டு ஹோல்ட் தேர் நோசஸ். ஸோ அந்த வேஸ்ட், அந்த அழுக்கெல்லாம் வரும்போது அப்படியே அவங்க மூச்சை அந்த மூக்கை அடக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு நிலையில் தான் அந்த இடத்துல பயங்கரமான நாற்றம் தான் வந்துட்டு இருந்தது. ஃபியூரியஸ் அட் பீயிங் டிசப்பாயிண்டட். ஸோ உடனே இப்போது டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. என்ன இந்த நாய் இந்த மாதிரி ஒரு இதை காட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு கோவத்தில், ஃபியூரியஸ்னால் கோவம். த விக்கெட் ஓல்டு கப்பிள் சீஸ் த டாக் அண்ட் கில் ஹிம். ஸோ அந்த டிசப்பாயின்மெண்ட்டில் கோவத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நாயை என்ன பண்ணுறாங்க, ஸ்டாப் பண்ணி கொன்னுடுறாங்க. when the good old man saw that the dog whom he had lent did not come home. ஸோ இப்போ இந்த நாயை கூப்பிட்டுட்டு போனாங்களே பக்கத்து வீட்டுக்காரங்க, ஸோ இன்னும் இந்த நாய் வரவே இல்லையே, என்ன இருக்கும் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லென்ட்னா கொடுக்குறது. ஸோ நாயை அவங்களுக்கு கொடுத்து விட்டாங்க இல்லையா, ஸோ இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு. he went next door to ask what had become of him. ஸோ இப்போ பக்கத்து வீட்டில் போய் கேட்குறாரு, என்னோட நாயை எடுத்துகிட்டு போனீங்களா, என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் போய் கேட்குறாரு. அந்த wicked old man answered that he had killed the dog and buried him at the roof of the pine tree. ஸோ இப்போ ஒன்று சொல்லணும், உன் நாயை நான் கொண்டு அந்த பைன் ட்ரீ அடியில் புதைச்சிட்டேன் போயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அந்த பக்கத்து வீட்டுக்காரு. பரீட்னா புதைக்கிறது. ஸோ த குட் ஓல்ட் ஃபெல்லோ வித் அ ஹெவி ஹார்ட் வென்ட் டு த ஸ்பாட். சொன்னால் இப்போது அந்த மனுஷன் ரொம்ப அந்த பர்சன் ரொம்ப நல்ல பர்சன் இல்லையா, ஸோ ரொம்ப மனசு அப்படியே உடஞ்சி போய் எந்த இடத்துல அந்த நாயை புதைச்சாங்களோ அந்த இடத்துக்கு போகிறாரு. அண்ட் ஹேவிங் செட் அவுட் அ ட்ரே வித் டெலிகேட் ஃபுட். ஸோ ஒரு ட்ரே ஃபுல்லாக நல்ல ஒரு விருந்து, டேஸ்டியான சாப்பாடு அதில் வச்சுட்டு ஹி பர்ன்ட் இன்சென்ஸ், ஊதவத்தியை கொளுத்தி வைக்கிறாரு. அண்ட் அடான் த கிரேவ் வித் ஃப்ளவர்ஸ். ஸோ அதோடைய அந்த சமாதி எங்கே அதை புதைச்சிருக்காங்களோ அந்த இடத்துல அலங்கரிக்கிறார். அடான்ட்னா அலங்கரிக்கிறது. ஸோ பூக்கள் எல்லாம் வச்சு அலங்கரித்து அண்ட் ஹீ ஷெட் இயர்ஸ் ஓவர் ஹிஸ் லாஸ்ட் பெட். ஸோ அந்த நாயை நினச்சி அந்த நாயுடைய அந்த புதைச்சி வச்சுருக்கிற இடத்துல 4 கண்ணீர் விட்டு வராரு. ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். கஃப்ஸ்னா ஹிட், அடிக்கிறது. ஹோஸ்ட்னா பார்ட்டி கிவர், யார் பார்ட்டி கொடுக்க போகிறாங்களோ அவங்க தான் ஹோஸ்ட். டெயின்டீஸ்னா சம்திங் குட் டு ஈட், சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆஃபல்னா வேஸ்ட். லென்ட் லெண்டுடைய பாஸ்டன்ஸ் தான் லென்ட்னா கிவ், கொடுக்குறது.
That night when the good old man was fast asleep in bed. ஸோ அந்த நல்ல மனுஷன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் இப்போ நைட்டு தூங்கிட்டுருக்காரு. நல்ல தூக்கம், அஸ்லீப்னா ரொம்ப நல்லா தூங்கிட்டுருக்காரு. த டாக் அப்பியர் டு ஹிம். இப்போ அந்த நாய் வந்து அவருடைய கண்ணு முன்னாடி தோன்றுறது கனவில். அண்ட் ஆஃப்டர் தேங்கிங் ஹிம் ஃபார் ஆல் ஹிஸ் கைண்ட்னஸ். ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நன்றியை சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு விஷயம் சொல்லுது. காஸ் த பைன் ட்ரீ அண்டர் விச் I am buried to be cut down and make into a mortar. ஸோ என்னை எங்கே புதைச்சிருக்காங்கன்னா, அந்த பைன் ட்ரீ கீழே என்னை புதைச்சிருக்காங்க இல்லைங்களா, என்னை புதைச்சிருக்கக்கூடிய அந்த பைன் ட்ரீலேருந்து உட்டை எடுத்து, மரத்தை வெட்டி எடுத்து ஒரு உரல் செய்யுங்க. அண்ட் யூஸ் இட். அந்த உரல் ஒன்று உருவாக்கி அதில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். திங்கிங் ஆஃப் இட் ஆஸ் இஃப் இட் வேர் மை செல்ஃப். அது நான் நினச்சிக்கோங்க, அந்த உரல் தான் நான் நினச்சிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க. மார்ட்டர் அப்படின்னா உரல், அரிசியெல்லாம் போட்டு ஆட்டுவோம் இல்லையா, அதுதான் உரல். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கனவில் வந்து அந்த நாய் சொல்லுது. த ஓல்ட் மேன் டிட் ஆஸ் த டாக் ஹேட் டோல்ட் ஹிம் டு டூ. ஸோ உடனே இந்த ஓல்ட் மேன் என்ன பண்ணுறாரு, அந்த நாய் சொன்ன மாதிரியே செய்கிறாரு. அண்ட் மேட் அ மார்ட்டர் அவுட் ஆஃப் தி வுட் ஆஃப் தி பைன் ட்ரீ. ஸோ பைன் ட்ரீ இப்போ வெட்டி எடுத்துகிட்டு வந்து ஒரு மார்ட்டர் உருவாக்குறாரு, உரல் உருவாக்குறாரு. பட் வென் ஹி கிரவுண்ட் இஸ் ரைஸ் இன் இட், ஈச் கிரெயின் ஆஃப் ரைஸ் டர்ன் இன்டு சம் ரிச் ட்ரெஷர்ஸ். ஸோ அரிசி போட்டு அதில் அவர் ஆட்டும் போது ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு விலை உயர்ந்த பொருளாக வந்து அந்த உரலில் வந்து மாறிட்டே இருக்குது. when the wicked old couple saw this, ஸோ அந்த பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பொறாமை பிடிச்ச ரொம்ப மோசமான ஒரு கப்புள் இருக்கான் இல்லையா, ஸோ அதை அவங்க வந்து இந்த காட்சியை வந்து பார்க்குறாங்க. they came to borrow the mortar. ஸோ உடனே அந்த மார்ட்டர் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் நாளைக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. பட் நோ சூனர் டிட் தே ட்ரை டு யூஸ் இட். ஆனால் அதை உடனே என்ன பண்ணுறாங்க, வாங்கிட்டு போன அடுத்த நிமிஷமே போயிட்டு அப்படியே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல் தேர் ரைஸ் டர்ன்ட் இன்டு ஃபில்த். ஸோ இவங்க அங்கே போய் அரிசி போட்டு அதை ஆட்ட ஆரம்பித்த உடனே எல்லாம் வேஸ்ட்டான ஒரு பொருளாக, அழுக்கான ஒரு பொருளாக அது வந்து மாறிப்போச்சு. ஸோ இந்த ஃபிட் ஆஃப் ரேஜ், உடனே இப்போ பயங்கர கோவம், ரேஜ்னா கோவம், பயங்கர கோவத்தில் என்ன பண்ணுறாங்க, தி broke தி mortar and burnt it. ஸோ உடனே அந்த உரலை பீஸாக உடச்சி எடுத்து எரிச்சிடுறாங்க. But the good old man little suspected that his precious mortar had been broken and burnt, wondered why his neighbors did not bring it back to him. So நினைக்கிறாங்க, இவர் வந்து யோசிக்கிறார், இதை வாங்கிட்டு போதுங்க, இது கொடுக்குதுங்களோ இல்லையோ தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற, சஸ்பெக்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஏன் இவங்க இன்னும் கொண்டு வந்து கொடுக்கலையே, நம்மளுடைய அந்த மாட்டரோவில் இவங்க இதை உடச்சி போட்டுருவாங்களான்னு யோசிச்ச அவர் அதே மாதிரி போயிட்டு யோசிக்கிறாரு, ஏன் இவங்க கொண்டு வந்து நம்ம உரலை ரிட்டர்ன் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஃபில்த்னா டர்ட், அழுக்கு. ரேஜ் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஆங்கர், பயங்கர கோவம், த ரேஜ். ஒன் நைட் த டாக் அப்பியர் டு ஹிம். ஸோ இப்போ அந்த உரலை வந்து கொளுத்தி போட்டாங்க இல்லையா, ஸோ அடுத்த நாள் இன்னொரு நாள் மறுபடியும் கனவுல அந்த நாய் வந்து வருது. அகைன் இந்த டைம் அண்ட் டோல் ஹிம் வாட் ஆர் ஹேப்பன்ட். ஸோ இவருக்கு என்ன அந்த உரலில் வந்து என்ன பண்ணாங்க இவங்க அப்படின்றத சொல்கிறாரு. இவர் போய் இன்னும் கேட்கல உரல் என்ன ஆச்சுன்னு. ஸோ நாய் வந்து சொல்லுது அது என்ன பண்ணாங்க உரலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆடிங் தேட் இஃப் ஹி வுட் டேக் தி ஆஷஸ் ஆஃப் தி பர்ன்ட் மார்ட்டர் அண்ட் ஸ்பிங்கிள் தெம் ஆன் விட்டர் ட்ரீஸ், த ட்ரீஸ் வுட் ரிவைவ். ஸோ உடனே இப்போ என்ன சொல்லுது, எண்ணெய் எரிச்சிருக்கக்கூடிய அந்த சாம்பல் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் காஞ்சி போன மரத்து மேலெல்லாம் தூவி விட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த மரத்துக்கெலாம் உயிர் வந்துடும். ரிவைவ்னா உயிர் வருது. ஸோ மறுபடியும் அந்த மரத்துக்கெலாம் உயிர் வந்துடும். அதனால் நீங்கள் அதை எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுது. அண்ட் சடன்லி புட் அவுட் ஃப்ளாஸ். திடீர்னு எல்லாம் அந்த மரத்தில் எல்லாம் ஃபுல்லாக ஃப்ளாஸ் எல்லாம் விட்டுரும், உயிர் வந்துடும் அந்த மரத்துக்கு. ஆஃப்டர் சேயிங் திஸ் த ட்ரீம் வேனிஷ்ட். ஸோ இப்போ இது சொல்லி முடித்தோடனே அந்த கனவு அப்படியே மறைஞ்சு போச்சு. அந்த ஓல்ட் மேன் ஹூ ஹியர்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் தி லாஸ் ஆஃப் ஹிஸ் மார்ட்டர். ஸோ இப்போ தான் அவருக்கு தெரியுது தன்னோட அந்த உரல் வந்து இல்லை அப்படின்றது இப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது இல்லையா. ஸோ தெரிஞ்ச உடனே என்ன பண்ணார், ரேன் அவுட் வீப்பிங் டு த நெய்பர். ஸோ அழுதுகிட்டே இப்போ பக்கத்து வீட்டுக்கு போகிறார், நெய்பர்ஸ் ஹவுஸ். அண்ட் பெக்ட் தெம் அட் எனி ரேட் டு கிவ் ஹிம் பேக் த ஆஷஸ் ஆஃப் இட் ட்ரெஷர். ஸோ கெஞ்சுறார் அவர்கிட்ட, உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் கொடுக்குறேன், எனக்கு அந்த ஆஷ் மட்டும் கொடுத்துரு, அதை எரிச்சு அந்த சாம்பல் மட்டுமையாவது கொடுத்துரு, அது என்னோட ட்ரெஷர், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னுடைய நாயுடைய ஆஷ் அது அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர்கிட்ட கெஞ்சுறாங்க பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட. ஹேவிங் obtained it, he returned home. ஸோ அதை எப்படியோ ஒரு வழியாக அவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு made a trial of their virtues upon the withered cherry tree. ஸோ அந்த வேர்ச்சியூஸ் என்ன, குட்னஸ். ஸோ இந்த ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு செர்ரி ட்ரீ இருக்குது அவங்க வீட்டில். விட்டர்டுனா காஞ்சி போன ஒரு செர்ரி ட்ரீ இருக்குது, அது மேலே இப்போ தூவி விடுறாரு. when upon being touched by the ashes immediately began to sprout and blossom. ஸோ அப்படியே போய் இது தூவி விட்டவுடனே இது போய் அந்த மரத்து மேலே அந்த ஆஷ் எல்லாம் பட்ட உடனே அழகாக அது சூப்பராக அப்படியே முளைச்சி பூவெல்லாம் விட ஆரம்பிச்சு. அந்த காஞ்சி போன செடி மறுபடியும் அப்படியே உயிர் வந்துடுச்சு, அதுக்கு அழகாக பூவெல்லாம் விட ஆரம்பிச்சிச்சு. when he saw this wonderful effect he put the ashes
ashes into a basket. ஸோ இந்த விஷயத்தை இதை பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு. ஒரு பேஸ்கெட் எடுத்து இந்த சாம்பலெல்லாம் அதில் எடுத்து போட்டுக்கிட்டு went about the country, நாடு ஃபுல்லாக அந்த ஊர் ஃபுல்லாக போயிட்டு announcing himself as an old man who had the power of bringing dead trees to life again. ஸோ என்னால் வந்து உயிர் இல்லாத மரத்தை வந்து உயிர் கொண்டு வர முடியாது, அழகாக பூக்கெல்லாம் பூத்து குழுங்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இந்த விஷயத்தை இவர் வந்து செய்கிறாரு. ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். விட்டர்டுனா ட்ரை அண்ட் ஷ்ரிவல், ஸோ காஞ்சி இருக்கக்கூடிய ஒரு மரம், அந்த விட்டர்ட். ரிவைவ்னா ரிகெயின் லைஃப், மறுபடியும் உயிர் வர்றது. வர்ச்சியூஸ்னா குட்னஸ், நல்ல விஷயங்கள். A certain prince hearing of this and thinking it a mighty strange thing. ஸோ இப்போது ராஜாவுடைய மகன், பிரின்ஸ்னா இளவரசர் இல்லையா, ஸோ அவருடைய காதுக்கு இந்த விஷயம் போய் படுது. நம்ம நாட்டில் யாரோ உயிர் இல்லாத மரத்துக்கெலாம் உயிர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஸ்ட்ரேஞ்ச், இது ஒரு புதுமையான ஒரு விஷயம் இல்லைங்களா, ஸ்ட்ரேஞ்சுனா புதுமை விஷயத்தை வந்து இப்போ அவர் காதில் போய் விழுது. சென்ட் ஃபார் தி ஓல்ட் ஃபெல்லோ, ஸோ இந்த அந்த வயசானவரை கூப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஆள் அனுப்புகிறாரு. who showed his power by causing all the withered plum and cherry trees to shoot out and put forth flowers. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணார், இந்த ப்ளம் ட்ரீ, செரி ட்ரீக்கெலாம் அது உயிர் கொடுத்தாரு இல்லையா, ஸோ அவரை கொண்டு போய் கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. ஸோ த பிரின்ஸ் கேவ் ஹிம் அ ரிச் ரிவார்ட் ஆஃப் பீஸ் ஆஃப் சில்க் அண்ட் கிளாத் அண்ட் அதர் ப்ரெசன்ட்ஸ் அண்ட் சென்ட் ஹிம் ஹோம் ரிஜாய்சிங். ஸோ என்ன பண்ணார், அவர் எல்லாம் கூப்பிட்டு வராங்க. இவர் அந்த ப்ளம் ட்ரீ, செரி ட்ரீக்கெலாம் உயிர் கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்த்த உடனே பட்டு நிறைய விலை உயர்ந்த பொருட்கள்லாம் கொடுத்து இவரை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அந்த வயசானவரை வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுறாங்க. as soon as the neighbors heard of this, they collected all the ashes that remained. ஸோ இவர் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர், இந்த இன்னொரு கப்பல் இருக்காங்களே, இவங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணுறாங்க, மிச்சம் மீதி இருக்கக்கூடிய எல்லா சாமானையும் எடுத்து ஒரு பேஸ்கெட்டில் போட்டுக்கிட்டு, and having put them in the basket, the wicked old man went out into the castle town. ஸோ அந்த ராஜா வாழக்கூடிய அந்த கோட்டை இருக்கக்கூடிய அந்த டவுனுக்கு இப்போ போகிறாங்க. அண்ட் கேவ் அவுட் தட் ஹி வாஸ் தி ஓல்ட் மேன் ஹூ ஹேட் தி பவர் ஆஃப் ரிவைவிங் டெட் ட்ரீஸ். ஸோ நான் தான் வந்து அந்த இறந்து போன மரத்துக்கெலாம் உயிர் கொடுக்குற ஆள் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு சொல்கிறார். அண்ட் காசிங் ஹிம் டு ஃப்ளவர், ஸோ அந்த பூவெல்லாம் பூக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. He had not to wait long before he was called into the prince's palace and ordered him to exhibit his power. ஸோ உடனே இவர் வந்த உடனே என்ன பண்ணாங்க, அரண்மனைக்குள்ளே கூப்பிட்டுட்டு போயிட்டு உங்களோட பவரை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்ட சொல்கிறாரு. பட் when he climbed up into a withered tree and began to scatter the ashes, not a bud or flower appeared. ஸோ உடனே இவர் காஞ்சி போன ஒரு மரத்து மேலே ஏறி அந்த சாம்பலெல்லாம் அப்படியே தூவி விடுறாரு. ஆனால் ஒரு சின்ன ஒரு பட்டோ ஒரு ஃப்ளாரோ இல்லை மொட்டோ வந்து அந்த இடத்துல தோன்றவே இல்லை. பட் தி ஆஷஸ் ஆல் ஃப்ளூ இன்டு த பிரின்சஸ் ஐஸ் அண்ட் மவுத்ஸ் பிளைண்டிங் அண்ட் சாக்கிங் ஹிம். ஸோ அந்த ஆஷ் ஃபுல்லாக, அந்த சாம்பல் ஃபுல்லாக அவருடைய கண்ணில், அவரோட வாயிலெல்லாம் போயிட்டு கண்ணை அப்படியே திறக்க முடியாமல் ஆகுது. சாக்கிங் அப்படின்னா மூச்சு விட முடியாமல் அடைச்சிக்கிறோம் இல்லையா, மூச்சை விட முடியாமல் ஆகிறது, சஃபகேட் ஆகிறது. அந்த மாதிரியே அந்த பிரின்ஸ்க்கு வந்து இப்போ ஆகுது. இந்த பிரின்ஸ் ரிட்டைனர்ஸ் சாஹிம், ரிட்டைனர்ஸ் அப்படின்னா பிரின்ஸ் கூடவே இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் ரிட்டைனர்ஸ், பாதுகாவலர்கள் சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த காட்சியை பார்க்குறாங்க. தி சீஸ் த ஓல்ட் மேன் அண்ட் பீட் ஹிம் ஆல்மோஸ்ட் டெத். வந்து அதை பார்த்தோன்னே அந்த வயசானவரை கூப்பிட்டு அவனை அடித்து சாகிற அளவுக்கு அவரை அடித்து, ஸோ தட் ஹி கிரால்ட் ஆஃப் ஹோம் இன் த வெரி சாரி ஃப்ளைட். ஸோ உடனே நொண்டிக்கிட்டே இப்போ என்ன பண்ணார், வேகமாக வீட்டுக்கு ஓடி போயிடுறாரு. ஃப்ளைட்னா வேகமாக போகிறது. ஸோ நொண்டிக்கிட்டே வீட்டுக்கு போயிடுறாரு. க்ரால்ட் ஆஃப்னா நொண்டிட்டு போகிறது. when he and his wife found out what a trap they had fallen into, they scolded themselves. ஸோ இப்போ தான் இந்த ஒய்ஃப்க்கும் அந்த கப்பல், அந்த ஒய்ஃப்க்கும் அந்த ஓல்ட் பர்சனுக்கும் தெரியுது அவங்க எப்படி என்ன ஆச்சு அப்படின்றது அவங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு. அதாவது ஏற்கனவே இவர் போயிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ இவங்க செகண்ட் டைம் போனார் அப்படின்றது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்றது அப்படி தான் தெரியுது. The good old man and woman, as soon as they heard of their neighbor's distress, sent for them. ஸோ உடனே இப்போ இந்த நல்ல கேரக்டர்ஸ் உடைய இருக்கக்கூடிய அந்த வயசான ஒரு கப்பல் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வருது. ராஜா வந்து இவரை பிரின்ஸ் வந்து இவங்களை அடித்து அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்றதுலாம் தெரிய வந்துட்டு போய் அவங்கள கூப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஆள் அனுப்புகிறாங்க. அண்ட் ஆஃப்டர் ரிப்ரூவிங் தெம் ஃபார் their greedy and cruelty, gave them a share of their own riches. ஸோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சது தப்பு அப்படின்லாம் சொல்லி அவங்க எடுத்து சொல்லி அவங்களுடைய அந்த செல்ஃபிஷ்னஸ், அந்த க்ரூயல்ட்டி, ரொம்ப மோசமாக அந்த நாயை கொண்டது, அந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பணத்துலேருந்து கொஞ்சம் ஷேர் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. which by repeated strokes of luck had now increased to a goodly sum. ஸோ இவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு போன அந்த பணத்தினால இவங்களுக்கு கொஞ்சம் லக் வந்து அவங்களுடைய அந்த ரிச்னஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்க லைஃப்பை பார்த்துக்கிற அளவுக்கு அவங்க இப்போ வளர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ த wicked old people mended their ways. ஸோ அவங்க என்னெல்லாம் அவங்களுடைய பாதையில் தப்பெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அவங்க வந்து அவங்க லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் லெட் குட் அண்ட் வர்ச்சுவஸ் லைஃப்ஸ் எவர் ஆஃப்டர். ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி யாரையும் ஹர்ட் பண்ணுறதோ கஷ்டப்படுத்துறதோ எதுவுமே பண்ணாமல்
அவங்களோட லைஃப் வந்து அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே போயிட்டாங்க அந்த மோசமான ஒரு கப்புள்ஸ். ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். விக்கெட்னா ஈவல், ரொம்ப மோசமாக நடந்துக்கிறது. டிஸ்ட்ரெஸ்னால் சஃபர், கஷ்டப்படுறது. சோக்னா சஃபோகேட், சஃபோகேட்னா மூச்சு விட முடியாமல் திணறுவாங்க இல்லையா, தட் இஸ் சஃபோகேட். மெண்ட்னா ரிப்பேர், சரி செய்கிறது. க்ரீட்னா செல்ஃபிஷ், சுயநலம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.